ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ரசம் தான் வைக்க போகிறேன். அதுக்கு ஒரு பாத்திரத்தில் சுடுதண்ணி ஊற்றிக்கிறேன். அதில் 3 தக்காளி, பச்சை மிளகா, புளி போட்டுக்கிறேன். நல்லா கரைக்கணும். ஏன் சுடுதண்ணியில் போடுறேன்னா அது சாஃப்ட் ஆயிரும், நம்ம கரைக்கிறதுக்கு கஷ்டமாக இருக்காது. இப்போ அரைச்சிக்கிறலாம். மிளகு, சீரகம், வெள்ளைப்பூடு, 2 வத்தல், ஒரு பச்சை மிளகா, கொஞ்சோண்டு கருவேப்பிலை போட்டு குறைன்னு அரைச்சி எடுத்துக்கிறேன். கொஞ்சோண்டு கல் உப்பு போட்டு நல்லா கரைக்கணும். சுடுதண்ணியில் போட்டு ஏன் கரைக்கிறோம்னா பச்சை வாடை போயிடும், நம்ம கொதிக்க வைக்க மாட்டோம் ரசத்தை. அதனால் நல்லாயிருக்கும். இப்படி வச்சு பாருங்கள், ஒரு ஆக ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா கரைச்சிக்கிறேன். 1/2 ஸ்பூன் மஞ்சள் பொடி, 1/2 ஸ்பூன் குழம்பு மசால் பொடி, சின்ன ஸ்பூனில். இது மணத்துக்கு நல்லாயிருக்கும். அந்த டேஸ்ட் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். கொஞ்சோண்டு மல்லித்தலை, கருவேப்பிலை போட்டுக்கிறேன். இந்த அரைச்சி வச்சுருக்கிறத கொஞ்சோண்டு போட்டு நான் அதையும் கரைச்சிக்கிறேன் நல்லா. தாளித்து விட்டுக்கிறலாம். இப்போ சூடாயிடுச்சு. எண்ணெய் ஊற்றிக்கிறேன். வெந்தயம், கடுகு, சீரகம், வத்தல் போட்டுக்கிறேன். இப்போ அரைச்சி வச்சுருக்கிறத போட்டு நல்லா வதக்கணும். இப்போ நம்ம கரைச்சி வச்சுருக்கிறத நல்லா புழிஞ்சு அதில் போட்டு ஒரு வதக்கிடலாம். வதக்குனாலும் சரி, அப்படியே ஊற்றினாலும் சரி, நல்லா தான் இருக்கும். நான் இப்போ இப்படி தான் பண்ணுவேன். நல்லா வதங்கிருச்சு. இப்போ கரைச்சி வச்சுக்கிறத ஊற்றிக்கிறேன். வேணுங்கிற தண்ணி ஊற்றிக்கோங்க. பெருங்காயப்பொடி போட்டுக்கிறேன். ஆஃப் பண்ணிக்கிறலாம். பொங்கிருச்சு. வாங்க கடிச்சிக்கிற பார்க்கலாம். பருப்பு வடை வச்சுருக்கேன். கொஞ்சோண்டு மீன் மேக்கர் பொரியல் வச்சுருக்கேன். ஒரு ஆஃப் ஆயில். இந்த காம்பினேஷனில் சாப்பிட்டு பார்த்திங்கன்னா டேஸ்ட்டாக இருக்கும். எந்த பொரியல் வச்சாலும் நல்லா தான் இருக்கும். எந்த காம்பினேஷனில் சாப்பிட்டாலும் நல்லா தான் இருக்கும். ஒரு ஆக்க ட்ரை பண்ணி பாருங்கள். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், சாப்பிட்லாம். தேங்க்யூ.